வணக்கம். டீசல் விலை உயர்வு, அந்நிய முதலீட்டுக்கு எதிராக வரும் 20ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் வர்த்தக அமைப்புகள் அறிவித்துள்ளன. மத்திய அரசு கடந்த வியாழக்கிழமை டீசல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தியது. சமையல் கேஸ் சிலிண்டர் சப்ளைக்கும் கட்டுப்பாடு கொண்டு வந்தது. மேலும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. டீசல் விலை உயர்விற்கு எதிராகவும் சமையல் கேஸ் சிலிண்டர் சப்ளைக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்ததை கண்டித்தும் நாடு முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க முடியாது என்று எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளன. பல்வேறு வர்த்தக அமைப்புகளும் தங்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன. டீசல் விலை உயர்வை கண்டித்தும் சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை மத்திய அரசு அனுமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அனைத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் வர்த்தக அமைப்புகளின் சார்பில் வருகிற 20ஆம் தேதி நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படுகிறது. இதற்காக எதிர்க்கட்சிகளும் வர்த்தக அமைப்புகளும் அழைப்பு விடுத்துள்ளன. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் நேற்று இரவு வீட்டில் இருந்த மில் தொழிலாளி வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி ஏஎஃப்டி மில் அருகே உள்ள லட்சுமி நகர் தியாகிகள் தெருவை சேர்ந்தவர் சிவராமன். இவர் ஏஎஃப்டி மில்லின் குடோன் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு விஜயலட்சுமி என்ற மனைவியும் முத்துராமன் என்ற மகனும் முத்துலட்சுமி என்ற மகளும் உள்ளனர். நேற்று மில் தொழிலாளி சிவராமன் வீட்டிலிருந்து வெளியில் சென்றுவிட்டு மீண்டும் இரவு 9 மணி அளவில் வீட்டுக்கு வந்தார். இரவு உணவு சாப்பிட்ட அவர் வீட்டு வாசலில் தனது நாய்க்கு உணவு கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம மனிதன் திடீரென்று சிவராமன் மீது நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டான். சிவராமன் குனிந்து நாய்க்கு உணவு கொடுத்துக் கொண்டிருந்ததால் குண்டு அவருடைய முதுகுபுறம் வெடித்தது. இதில் அவருடைய முதுகெலும்பு பகுதி பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் அந்த இடத்திலேயே அவர் மயங்கி விழுந்தார். சத்தம் கேட்டு வீட்டிற்குள் இருந்த அவர் மனைவி பதறியடித்து அங்கு ஓடி வந்து பார்த்தார். கணவர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அலறினார். மேலும் அக்கம் பக்கத்தினரும் ஓடி வந்தனர். ரத்த வெள்ளத்தில் மயங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிவராமனை உடனடியாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் நள்ளிரவில் 2 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி சிவராமன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்ததும் புதுச்சேரி தெற்கு பகுதி போலீஸ் சூப்பரண்ட் பைரவசாமி, சிறப்பு பிரிவு போலீஸ் சூப்பரண்ட் தெய்வசிகாமணி, முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாறன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கோகுலகிருஷ்ணன், கணேசன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். மேலும் தகவல் அறிந்ததும் போலீஸ் டிஐஜி சுக்லா சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார். ரிசர்வ் வங்கி பெயரில் போலி இமெயில்கள் வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி ரிசர்வ் வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரிசர்வ் வங்கி பெயரில் பலருக்கு போலியான இமெயில் வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. வங்கிகள் சீரமைப்பு சட்டத்தின்படி இந்த மெயில் அனுப்பப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்டர்நெட் மூலம் செய்யப்படும் அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் கண்காணிப்பதற்காக ரிசர்வ் வங்கி அனைத்து நாட்களிலும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மைய கண்காணிப்பை ஏற்படுத்த உள்ளதாகவும் அதற்காக வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் விவரங்களை அளிக்க வேண்டும் என்றும் அந்த இமெயில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இமெயில் போலியானது. ரிசர்வ் வங்கி இதுபோன்ற எந்த மெயிலையும் அனுப்பவில்லை. எந்த மைய கண்காணிப்பு அமைப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. எனவே இதற்கு யாரும் பதிலளிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மரபணு எலும்பு நோய்கள் தொடர்பான தொடர் மருத்துவ பயிலகம் என்னும் நிகழ்ச்சி ஜிப்மரில் நடைபெற்றது. ஜிப்மர் மருத்துவமனை கருத்தரங்கு வளாகத்தில் நடைபெற்ற மரபணு எலும்பு நோய்கள் தொடர்பான தொடர் மருத்துவ பயிலகம் எனும் ஒருநாள் நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு வல்லுநர்கள் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், பேராசிரியர்கள், வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். இதில் தோல் நோய், எலும்பு நோய், பொது மருத்துவம் குறித்து பல தலைப்புகளில் உரை நிகழ்த்தப்பட்டது. ஜிப்மர் மருத்துவமனை எலும்பு பிரிவும் பொது மருத்துவ பிரிவும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பல மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் வரவேற்பு உரையுடன் தொடங்கிய கருத்தரங்கில் கர்ப்பகாலம் முதல் பிரசவம் வரை குழந்தை பராமரிப்பில் கவனிக்கப்பட வேண்டியவை, முக்கியமான பரிசோதனைகள், கர்ப்பகாலத்தில் தாய்க்கு ஏற்படும் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், தைராய்டு நோய் போன்றவை கண்டறிந்து குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பது, செவிலியர்கள் பிரசவ தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளை பேணி காத்தல் மற்றும் அவர்தம் கடமைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. கருத்தரங்கில் குழந்தைகள் நல மருத்துவர் முரளி அவர்களுக்கு திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் நினைவு பரிசு வழங்கினார்.
திருமதி மல்லிகா அவர்களின் நன்றி உரையுடன் முடிந்த கருத்தரங்கில் தலைமை செவிலியர்கள், தனியார் மருத்துவமனை மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். புதுவை ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தினமும் 500 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக புதுச்சேரி நலவழித்துறை இயக்குநர் ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தினமும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவதாக புதுச்சேரி நலத்துறை இயக்குநர் ராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மகப்பேறு மருத்துவமனையில் புதுச்சேரி மாநிலம் மட்டுமின்றி தமிழகத்தின் அண்டை மாவட்டங்களாக சேர்ந்தவர்களும் பல ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே மகப்பேறு மருத்துவமனை புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இயங்கி வருகிறது. திறமையான டாக்டர்கள், நர்சுகள் மற்றும் ஊழியர்களை கொண்டு சிறந்த மருத்துவ வசதி அளிக்கப்படுகிறது. புதியதாக பணியாளர் நியமனம், அதிகரிப்பு போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த மருத்துவமனையில் தினமும் 40 பிரசவங்கள் நடைபெறுகின்றன. அவற்றில் சில மிகவும் சிக்கலான பிரசவங்கள் ஆகும். மேலும் புதுவை, தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட புற நோயாளிகளுக்கு தினமும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவுட் சோர்சிங் மூலமாக மருத்துவமனை பராமரிப்பு பணியில் 260 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக 29 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. மேலும் மருத்துவமனைக்கு தேவையான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வாங்கும் நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து துறை மற்றும் மோட்டார் வாகன சட்ட விதிகளை மீறும் வாகனங்களின் பெர்மிட் ரத்து செய்யப்படும் என்று போக்குவரத்து துறை துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை மற்றும் மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு முரணாக இயக்கப்படும் வாகனங்களை கண்டறிந்து அந்த வாகனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வாகன பதிவு செய்யப்படாமல் இயக்கப்படும் வாகனங்களை கண்டறிவதற்காக வாகன சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பதிவு செய்யப்படாத ட்ரெய்லர்களை டிராக்டர்களுடன் இணைத்து கட்டுமான பொருட்களான சிமெண்ட், ஜல்லி, செங்கற்கள் மற்றும் கான்கிரீட் கம்பிகள் போன்றவை ஏற்றி செல்லப்படுவதாக புகார்கள் வந்துள்ளன. அந்த புகார்கள் தொடர்பாகவும் போக்குவரத்து வாகன ஆய்வாளர்கள் சோதனைகள் நடத்தி வருகிறார்கள். அதேபோன்று பதிவு செய்யப்படாத வாகனங்கள் இயக்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் பதிவு செய்யப்படாத டயர் வண்டிகள் மற்றும் ட்ரெய்லர்களை இழுத்துச் செல்லும் டிராக்டர்களின் அனுமதியும் ரத்து செய்யப்படும். மேலும் விவசாய காரணங்களுக்காக என்று பதிவு செய்யப்பட்ட டிராக்டர்கள், ட்ரெய்லர்கள் விவசாய விளைபொருட்கள் மற்றும் விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்வதற்காக மட்டுமே பயன்படுத்துதல் வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வேறு எந்த விதமான கட்டுமான பொருட்களோ அல்லது வர்த்தக உபயோகத்துக்கான பொருட்களையோ எடுத்து செல்வது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த வாகனங்களின் அனுமதி ரத்து செய்யப்படும். அத்துடன் மோட்டார் வாகன சட்ட விதிகளை மீறியதற்காக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. போக்குவரத்து துறையின் இந்த நடவடிக்கைகளுக்கு வாகன உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு புதுச்சேரி மாநில போக்குவரத்து துறை துணை ஆணைய அலுவலகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. புதுவை பிரதேச மினி லோடு கேரியர் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மினி லோடு கேரியர் சங்க செயலாளர் மதிவானன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உயர்த்திய டீசல் விலை உயர்வை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும், கேஸ் சிலிண்டர் கட்டுப்பாட்டை அரசு கைவிட வேண்டும், மினி லோடு கேரியர் ஓட்டும் தொழிலாளர்களை பாதுகாக்க தனியாக நலச்சங்கம் ஏற்படுத்த வேண்டும், புதுவையில் செயல்படுத்தும் சுங்கச்சாவடியின் வரிச்சுமையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்மொழியப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் செயற்குழு உறுப்பினர் முருகன், சிஐடியு செயலாளர் முருகன், சிஐடியு துணைத் தலைவர் ராஜாங்கம், சிஐடியு இணை செயலாளர் சிவக்குமார், ஆட்டோ சங்க பொதுச் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். விநாயகர் சதுர்த்தி வருவதை முன்னிட்டு விநாயகர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் விநாயகர் சிலை செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை கம்பன் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு 37ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. காலை 7 மணி அளவில் தொடங்கிய லட்சார்ச்சனை 1 மணிக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று விநாயக பெருமானின் அருளை பெற்றனர். இதேபோன்று புதுவையின் பல பகுதிகளில் உள்ள விநாயகர் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலை செய்யும் பணியும் வெகு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கால மாற்றத்தின் காரணமாக விநாயகர் சிலைகள் செய்ய களிமண் கூட எளிதில் கிடைப்பதில்லை என்று சிலை செய்யும் தொழிலாளி ஒருவர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். ஆதிபத்திரங்க பள்ளித்தண்டிலிருந்து நாங்கள் பாண்டிச்சேரிக்கு விநாயகர் படத்துக்காக வந்துக்கிறோம். சின்ன பிள்ளையாரிலிருந்து பெரிய பிள்ளையார் வரை நாங்கள் உற்பத்தி பண்ணிடுறோம். மிச்ச டைமில் இந்த விநாயகர் பண்டிகைக்காக நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து இது போடுவோம், விநாயகர் போடுவோம். போட்டு நாங்கள் மிச்ச டைமில் நாங்கள் இது போடுவோம்,
மண்பாண்டம்லாம் செய்வோம். டீசல் விலை உயர்வு மற்றும் கேஸ் சிலிண்டர்களுக்கு விதித்த கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேஸ் சிலிண்டர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தும் போராட்டம் நடைபெற்றது. மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு தொடர்ந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மீது பொருளாதார சுமையை ஏற்றி வருவதாகவும் டீசல் விலையேற்றம் மற்றும் கேஸ் சிலிண்டர் கட்டுப்பாடு போன்ற நடவடிக்கைகளால் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாகவும் மானியம் குறைப்பு என்ற போர்வையில் அப்பாவி மக்களை மத்திய அரசு ஏமாற்றி வருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் டீசல் விலையேற்றம், கேஸ் சிலிண்டர் கட்டுப்பாடு போன்ற மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து புதுவை நேரு வீதி, காமராஜர் வீதி சந்திப்பில் கேஸ் அடுப்பு மற்றும் சிலிண்டர் உட்பட பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரின் படங்களுக்கு சங்கு ஊதி மலர் அஞ்சலி செய்யப்பட்டது. பெரிய கடை துணை ஆய்வாளர் சஜித் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சங்கு உட்பட அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இதனால் போலீசார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுவை பெரிய கடை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் தீவிர வெடிகுண்டு சோதனை செய்யப்பட்டது. புதுவையில் வெடிகுண்டு கலாச்சாரம் தொடர்ந்து வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் புதுவை போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு முதலியார்பேட்டையில் ஒருவர் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார். இதனிடையே புதுவை பெரிய கடை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட குமரகுரு பள்ளம், குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.